Hi dears, assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க sairashiq. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளா சூப்பரா செய்யக்கூடிய அரைச்சு விட்ட மீன் குழம்பு தான் செய்ய போறோம். டைம் இல்லாதப்ப இந்த மாதிரி தான் செய்வேன். ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிரும். ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் பெரிய மீன்கள் வாங்கி குழம்பு வைக்கும்போது இந்த மெத்தட்ல செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இத நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதுல 3 போல பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 15-20 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 4 பல்லு மட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நிறைய சேர்த்துறாதீங்க, குழம்போட கலர் வந்து எல்லோயிஷாக இருக்கும். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, நல்ல காரமான மிளகாய் பொடியாக சேர்த்துருக்கேன். கூடவே குழம்பு மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மீன் மசாலா சேர்த்துக்க போகிறேன். மீன் மசாலா இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி போட சொல்லியிருந்தீங்க. தனி ஒரு வீடியோவாக கூடிய சீக்கிரமே போடுறேன். அடுத்தது இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன் குழம்பு பல பேர் பலவிதமான மெத்தடில் வைப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி விட்டு வைக்கலாம். அதே மாதிரி வதக்கி அரைச்சும் வைக்கலாம். அப்படியே வதக்கி விட்டும் வைக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவையில் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி விட்டு தான் வைக்கிறோம். நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இது கூட எலுமிச்சம்பழம் அளவில் புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்பை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது ஒரு 4 பல்லு மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும் போது நீங்கள் எவ்வளோ பூண்டுனாலும் சேர்க்கலாம். குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பூண்டு வதங்கிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த குழம்பை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டு அதையும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காமல் வைக்கிறேன். தேங்காய் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைனா சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி நல்ல கொதி வர ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா தேவையான பக்குவத்துக்கு சுண்டி வரணும். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மீன் துண்டுகளை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே மீன் துண்டுகளில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுருந்தேன். எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும் போது இந்த மாதிரி மேரினேட் பண்ண மீனை சேர்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே ஏறி சாப்பிடும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும். அதே மாதிரி மீன் குழம்புல மீனுடைய மண்டைகளை சேர்த்து வைக்கும் போது அந்த குழம்போட ருசியே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லா மீனையும் இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை நம்ம மீண்டும் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். மீனை குழம்புல சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மீன் துண்டுகள் உடஞ்சி போயிடும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் நான் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு இது வரைக்கும் வைக்காதவங்க கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ருசியான அரைச்சி விட்ட மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.